அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ஒவ்வொரு நகர்வும் இப்போது உலக நாடுகளை ஒருவித அச்சத்திலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்திக் கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் இப்போது ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் போலந்து நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவையும் ஒரே நேரத்தில் வழங்கியிருக்கிறார் டிரம்ப். போலந்து நாட்டிற்கு கூடுதலாக 5000 அமெரிக்க ராணுவ வீரர்களை அனுப்பப் போவதாக தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் டிரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கடந்த வாரம்தான் போலந்துக்கு செல்ல வேண்டிய 4000 வீரர்களின் பயணம் ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் இப்போது அந்த எண்ணிக்கையை 5000ஆக உயர்த்தி அறிவித்திருக்கிறார் டிரம்ப். இந்த திடீர் மாற்றத்திற்கு பின்னால் ஒரு தனிப்பட்ட நட்பும் ஒரு மிகப்பெரிய அரசியல் காரணமும் ஒளிந்திருக்கிறது. போலந்து நாட்டின் அதிபர் கரோல் நவ்ரோக்கி டிரம்பின் மிக நெருங்கிய நண்பர். அவரை ஆதரிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று வெளிப்படையாகவே டிரம்ப் பாராட்டியுள்ளார். ஒருபுறம் தனது நண்பருக்காக தூதுவிடும் டிரம்ப், மறுபுறம் நேட்டோ அமைப்பில் உள்ள மற்ற நாடுகளை கடும் நெருக்கடியில் தள்ளியுள்ளார். குறிப்பாக ஈரானுடனான போரில் அமெரிக்காவுக்கு ஒத்துழைக்காத ஐரோப்பிய நாடுகளுக்கு பாடம் புகட்ட டிரம்ப் முடிவு செய்துள்ளார். உங்கள் நாடுகளின் பாதுகாப்பிற்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும், அமெரிக்காவை எப்போதும் எதிர்பார்க்காதீர்கள் என்று துணை அதிபர் ஜே டி வான்ஸ் விடுத்த எச்சரிக்கை இப்போது நிஜமாக தொடங்கியிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக ஏற்கனவே ஜெர்மனியிலிருந்து 5000 அமெரிக்க வீரர்களை திரும்பப் பெறுவதாக பென்டகன் அறிவித்துள்ளது. அமெரிக்காவை ஈரான் அவமானப்படுத்துகிறது என்று கருத்து தெரிவித்த ஜெர்மனிக்கு டிரம்ப் கொடுத்த பதிலடிதான் இந்த வீரர்களின் வாபஸ். ஈரான் ஆதிக்கம் செலுத்தும் ஹோர்முஸ் நீரிணையில் அமைதிப்படையை உருவாக்க ஒத்துழைக்காத நாடுகளுக்கு இனி ராணுவ உதவி கிடையாது என்பதில் டிரம்ப் உறுதியாக இருக்கிறார். அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான இந்த விரிசல் உலக பாதுகாப்பில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். நட்பு நாடுகளையும் நடுக்கத்தில் வைத்திருக்கும் டிரம்பின் இந்த கிடுக்குப்பிடி அரசியல் ஐரோப்பாவின் ராணுவ வலிமையை எந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.